எல்லாரும் இருக்காங்க. நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கேக்குறான் அவன். நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லடா, நீ சேஃபான இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா கவைக்கு சடன் அங்கிருந்து கதவை திறந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறான். பார்த்தா அதுக்குள்ள நம்மள சிக்கமரு ஷேடோ ஸ்டாங்கல் ஜுட்ஸு யூஸ் பண்ணி லாக் பண்ணிட்டான் அவனை. நாங்கெல்லாம் உன்னை கொல்ல போறது இல்ல, உன்னை சாப்பிட போறது இல்ல, நீங்க கொஞ்சம் இரு உன்ட்ட பேசணும்னு சொல்றான் சிக்கமரு. தன் அவனை பார்த்துட்டு சந்தோஷமா சிரிக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டாங்க. பார்த்தா நருட்டு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் உன்னை பார்த்து நான் 2 தடவை பாத்துட்டேன், ஆனா நம்மள வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிடவே இல்ல. என்னோட பேர் நருட்டோ உசுமாக்கி, நான் தான் ஹொக்காகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு நான் தாண்டா லீடர்னு சொல்லிருக்கான் நருட்டோ. கவாக்கி எதுவுமே பேச மாட்டேங்கான், அமைதியாவே இருக்கான். நருட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அதுக்கப்புறம் அடிச்சுன்னு கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ சொல்லிருக்கான் அந்த பையன் நம்ம ஊர்லயே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டே நீ கொனகமாரி ரிப்போர்ட்டை பார்க்க தானே செஞ்சேன்னு சொல்லி சிக்கமாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்றான் அவன். எதிரிகளுக்கு வேற அந்த பையன் ரொம்ப தேவை, நம்ம வில்லேஜ்ல வைக்க ரொம்ப கஷ்டம் சொல்றான் அவன். காரா அவனை தேடி வந்தாங்க ரொம்ப பெரிய ஆபத்தே வந்துரும் சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி இந்த பையன் நம்ம நம்பவும் முடியாது. ஒருவேளை காராவோட ஸ்பையா இருந்தோம்னா என்னடா செய்யன்னு சொல்லி சிக்கமாரி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அதெல்லாம் கவலைப்படாத, இவனை ஹேண்டில் பண்ணதுக்கு நான் தாண்டா கரெக்டா இருப்பேன், ஏன்னா இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் இவன் வந்து சைல்டு தாண்டா, இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்குடா, நம்ம வில்லேஜுக்கு பெரிய ஆபத்தாயிர போகும்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமாரு. இவனை எதுக்குடா நம்ம வந்து புள்ள வாதக மாதிரி பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒரு ஜிஞ்சிரிக்கி, அதோட ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்கிட்ட குராமா இருக்கு, அது மாதிரி 9 tail ஃபாக்ஸ் ஸ்பிரிட் இருக்குடா, இதெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். வில்லேஜ்ல எல்லாரும் என்னை பார்த்து பயந்துகிட்டு தான் இருந்தாங்க. லார்டு கிராண்ட்பா தேர்ட் மட்டும் தாண்டா என்னை ஒரு ஆளா பார்த்தாருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ என்ன பேசுற எனக்கு புரியுதுடா, ஆனா காரா மட்டும் நம்மளோட பிரச்சனை கிடையாது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி நீ தனியா எதையும் முடிவெடுக்க கூட சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு, அது எனக்கும் புரியும் சொல்றான் நருட்டோ. ஒரு பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா கட்டாட்ஸ்கியே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா உடம்புல என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்கோ அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட உடம்புல இருந்து செல் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா கட்டாட்சி வந்து யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்றான்னா 5 வில்லேஜ்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ வந்து 5K சமிட்ட போட்டு வச்சிட்டாங்க. அந்த பையன் உடம்புல வந்து ஒரு செல்லுலார் வந்து ரீப்ரொடக்ட் ஆகி ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கு, அது அவன் தானா உடம்புல இருந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கட்டாட். ஆனா இது எல்லாமே சயின்டிபிக் நிஞ்சா டூலால தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பையன் அவன் கையை வந்து எப்பனாலும் மாத்திக்கலாம், அதை நினைச்சோம்னா ஒரு ஆயுதமா மாத்திக்கலாம், அதை நினைச்சோம்னா அவன் எதானாலும் மாத்திக்கலாம் சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி அவன் லெஃப்ட் கையில ஒரு புள்ளி இருக்கு, அது பேர் அவன் கர்மான்னு சொல்லிட்டு இருக்கான். அது மாதிரி எவ்வளவு பெரிய அட்டாக் வந்தாலும் அந்த கையில வந்து அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இது கண்டிப்பா சயின்டிபிக் நிஞ்சா டூல் டெக்னாலஜி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி ஹிடன் லீஃப் வில்லேஜ் வந்து நாங்க ரிசர்ச் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்ஸ்கி. அது மாதிரி ஹொக்காகே பையன் கையிலே வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு நாங்க இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சிச்சுவேஷன் என்னால புரிஞ்சுக்கிட முடியுது, இவன் நம்ம கண்ணை விட்டு வெளியே போட்டவன பெரிய ஆபத்தை கூட உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ரைக்காகே. இதுக்கு தான் 5K சமிட்ட போட்டியாட நர்ட்டோ சொல்லிட்டு காரா பேசிக்கிட்டு இருக்கான். இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு மிஸ்ஸுக்காக சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க அதை பத்தி. சுஜிகாகே சொல்றா இந்த விஷயத்த வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜ் மட்டும் தனியா ஹேண்டில் பண்ணக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே நர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான் காராக்கு வந்து இந்த பையன் எதுக்கு தேவைன்னு தெரியல, ஆனா அந்த பையனை தான் அவங்க வெசலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்பனாலும் எடுக்க வரலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருக்க, அந்த பையன் எதையாச்சும் பேசி ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் நினைச்சேன், ஆனா அந்த பையன் பேச கூட பயப்பட்டுதான் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அந்த பையன் பேச பத்தி எதையும் சொல்லலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா ஆனா கவலைப்படாதீங்க, அந்த பையன் என்னோட சூப்பர்விஷன்ல இருப்பான், நான் அந்த பையனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன், அவன் மூலியமா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கான்னு பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் உன்னோட டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு அந்த பையனை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மிஸ்ஸுக்காக. கட்டாட்சி சொல்லிட்டு இருக்கான் ஆல்ரெடி லார்டு ஹொக்காகே வந்து அந்த பையனை தான் பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நருட்டோ சொல்லணும் சும்மாவே 1000 ஷட்டக்லோன் போடுவான், ஒரு ஷட்டக்லோன் போட்டு ஆல்ரெடி கவாக்கி பக்கத்துல வச்சுட்டு தான் வந்திருக்கான். கட்டாட்சி சொல்லிட்டு இருக்கான் ஆல்ரெடி சைமல்டேனியஸா நம்ம ஆளு யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஷேடக்லோன் யூஸ்ஃபுல் ஜுட்ஸு தான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே சுஜிகாக சொல்லிட்டு இருக்கா இதுல எது வந்து ஷேடக்லோனே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. யாரா சொல்லிட்டு இருக்கா நானும் ஒரு காலகட்டத்துல ஜிஞ்சுரிக்கா இருந்திருக்கேன், தனிமைன்னா எனக்கு என்னன்னு தெரியும், இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. நருட்டோட பக்கத்துல நான் இருந்துக்கிட்டேன், அவன் என்ன சொல்றான் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். உடனே வந்து ரைக்காக சொல்றான் நான் வந்து ஜிஞ்சுரிக்கி கூட வந்து இவ்வளவு காலம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அதனால அதோட வழி எனக்கு தெரியும், நானும் இதுக்கு அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சுஜிகாக ஓகேன்னு சொல்லிட்டாங்க, மிஸ்ஸுக்காக ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா 5 காகேஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதை நீங்க ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னோட பையன் கையிலயும் கர்மா இருக்கு, இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பையனை பத்தி எனக்கு என்ன நிறைய விஷயம் தெரியல, ஆனா அவன் நார்மலா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க என்ன தெரியல, அதை தான் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் அவன். பார்த்தா கவாக்கியை தான் திரும்பி காட்டுறாங்க. பார்த்தா அவன் கையில ஜூஸ் கொடுத்து வச்சு அவனை குடிக்க சொல்றாங்க அவனை. இந்த சமயத்துல இன்னொரு பக்கம் பர்ட்டோவையும் காட்டுறாங்க. பார்த்தா அந்த கர்மாவையே பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். சாடா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ரியூட்டன் டவுன்ல நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இதை பத்தி நீ என்னடா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சாடா கட்டுக்கிட்டு இருக்கா. வந்து பையன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படித்தானே சொல்லிட்டு மீட்சிலாம் கட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையனால நம்ம பார்க்க போறதில்ல, அதனால இதை பத்தி நான் ஒண்ணு யோசிக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீ எங்கடா போறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அங்க இருந்து பர்ட்டோ கிளம்பிக்கிட்டு இருக்கான். நீ இவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து வீட்டுக்கு போ, நான் நினைச்சு கூட பார்க்க சொல்லிட்டு இருக்கா. சாரடா நான் வீட்டுக்கு தான் போகல, நான் வேற விஷயத்துக்காண்டி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான் அவன். பார்த்தா அவன் எங்க வந்திருக்கான்னா முகினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஒரு ஆமைட்ட ஆல்ரெடி சாப்பாடு போட சொல்லிருப்பான், அப்ப இந்த ஆமைக்கு தான் சாப்பாடு போட வந்திருக்கான் பர்ட்டோ. லேட்டா வந்துட்டேன், இந்தாடா உனக்கு சாப்பாடு
தான்னு சொல்லி கையில கொடுக்க போறான். பார்த்தா ஆமா அவன் கையை கடிச்சிருச்சு. ஓனர் இறந்துட்டாரு, நான் லேட்டா வந்து நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா இவன் வந்த நேரம் பார்த்து முகினா வீட்டுக்கு பார்த்தா நம்ம கொனகமரு வந்திருக்கான். டே பர்ட்டோ நீ என்னடா பண்றான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சரி முகினா என்கிட்ட ஒரு வேலை சொன்னாரு, அந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் நீங்க இங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். முகினாவோட பொருள் ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு போவதுன்னு சொல்றான். அவன் இங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். முகினா வந்து சொல்லியிருக்காரு அவர் வீட்டுல எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதனால இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்கான். பார்த்தா பர்ட்டோ கத்துறான் இங்கெல்லாம் நடக்காதீங்க உடஞ்சிரும் சொல்லிட்டு இருக்கான். இந்த வீட்லயேடா இவன் வாழ்தான் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் கொனகமரு. அந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியுது, இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்கேன்னு சொல்லி கேக்குறான். அவன் நான் இப்ப தான்டா முதல்ல வரேன்னு சொல்றான் கொனகமரு. ஆமா நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கான். அவன் பார்த்தா அவர் கூட இருந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே வந்து கொனகமர்ட்ட சொல்றான். பார்த்தா அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த வீட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்றான். அவன் உடனே பார்த்தா அந்த சமயத்துல பர்ட்டோ கேட்டிருப்பான் உங்களுக்கு காசு வேணும் உங்க ஃப்ரெண்டு கொனகமர்ட்ட கேட்க வேண்டியதானு சொல்லி கேட்டிருப்பான். அவன் எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட வந்து நம்ம என்னைக்கு ஒரு பாரமா இருக்கக்கூடாது, அது மாதிரி கேட்டா அது நல்லாவும் இருக்காதுன்னு இருப்பான். அவன் இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு அப்படி நக்கலை சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் கொனகமரு. இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இது சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நீங்க இவ்வளவு நாள் இருக்கீங்க அவர் ஃப்ரெண்டு வீட்டு கூட வந்தது இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். டே அவன் என்னைக்குமே நிறைய விஷயம் பேசுவான், ஆனா அவனை பத்தி அவன் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. இன்னைக்குமே அவன் என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்ததே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. நம்ம நினைச்சதோ கூட கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ ஒரு பக்கம். டே அவனை இவ்வளவு காலமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அவன் இது வரைக்கும் ஜோக்கு சொன்னது கூட கிடையாடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காரு, அதனால அதை நிறைய விஷயத்த நான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து முகினோவை பத்தி எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் எல்லா காசையும் செலவழிச்சிட்டு எப்பவுமே எம்டியா தாண்டா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உண்மையிலே அவர் மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல நான் பார்த்ததே இல்ல, இப்படி கையில காசே இல்லாம வாழுது வர நான் இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் என்னதான் அவனை பத்தி யோசிச்சாலும் அவனை நம்மளுக்கு வெறுக்குது மாதிரி இருக்கவே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஆமான்னு சொல்றான் பர்ட்டோவும். பார்த்தா அப்படி கண் கலங்குறான் பர்ட்டோ. அடனா பார்த்தா அப்படி கொனகமரு தாத்தா போட்டோ அங்க இருக்கு, அதை போய் எடுத்து பார்க்கான். இது என்னடான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவன் கிராண்ட்பாவோட ரைட்டிங் மாதிரி இருக்காடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் கிராண்ட்பாவை பத்தி சொல்லியிருக்கான், ஆனா இவ்வளவு அவன் எதை பத்தி சொன்னதே கிடையாது, இந்த மாதிரி ஒரு லெட்டர் நான் இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த விஷயமா சொல்லிட்டு அப்படி பர்ட்டோ சொல்ல ஆரம்பிக்காம உடனே அப்படி பர்ட்டோ பழசை யோசிச்சு பார்க்கான். உடனே இப்ப பர்ட்டோ கேட்டிருப்பான் இந்த விஷயத்த வந்து நீ ஏன் பிக் ப்ரோ கொனகமர்ட்ட சொல்லணும்னு கேட்டிருப்பான். அவன் இந்த விஷயத்த அவன் நான் சொல்லணும்னு விரும்பல, நான் முதல்ல சொல்றதே ஓன்ட்ட மட்டும் தான், நீ மட்டும் இதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்லிருப்பான். அவன் பார்த்தா இப்ப காட்டுறாங்க என்னடா பர்ட்டோ என்னத்தடா சொல்ல வந்தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இல்ல நான் எதை சொல்ல வரல, நான் சும்மா தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்றான். அவன் பார்த்தா அவர் நல்லவர் மட்டும் சொல்றான், அப்படி தலை குனிறான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆமையை காட்டுறாங்க. பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி ஏறலான்னு பாக்காது. சடனா பார்த்தா அந்த ஆமைக்கு அவன் சாப்பாடு கொடுக்குறான். அவன் பார்த்தா அவன் கை கடிக்க மாட்டேங்குது, அதை அப்படி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆமை சாப்பிட்டு அப்படியே சாஞ்சிட்டு உனக்கு கொனமர கேக்குறான் இனிமேல் இதை நான் பாத்துக்கிடுமா பர்ட்டோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷம் சொல்றான் பர்ட்டோ. பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ கவாக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான், எங்க என்னை கூட்டு போறான்னு சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட வீட்டுக்கு உன்னை கூட்டு போறேன்டா, இனிமேல் நீ என் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றான் நருட்டோ. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து நல்லா சமைப்பாடா, உனக்கும் பிடிக்குன்னு சொல்றான். பார்த்தா போய்கிட்டு கவாக்கி ஆளை காணோம், எங்கேயும் அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறான் ஊர்ல இருந்து. நீ கொக்காக யாரு என்ன எல்லாம் யாரும் யூஸ் பண்ண கூடாடா, அசால்ட்டா தப்பிச்சு போக போறோம்னு சொல்லிட்டு நம்மளால வேற லெவலா போறான். பார்த்தாங்க நருட்டோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நல்லா நம்மளால ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வேற லெவலா போறான். பார்த்தா நருட்டோ சாஞ்சு நின்றுகிட்டு இருக்கான். எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போலுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தப்பிச்சு வேற லெவலா போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நருட்டோ வேற லெவலா வந்து நின்றுகிட்டு இருக்கான். பார்த்தா கவாக்கி மிரண்டா யாடா இவர்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைச்சாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அவன் நீ ஓடுறத முடிச்சியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் முடிச்சுனா வா வீட்டுக்கு போன்னு சொல்றான். அவன் உடனே பாத்துக்கிட்டு இருக்கான் கவாக்கி இவர் வந்து தப்பிக்க கஷ்டம் தான், இவர் இல்லாத நேரம் தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ வீட்டுக்கு போயிரும் செஞ்சுட்டான் கவாக்கி. இனிமேல் இதாண்டா உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா நருட்டோ அவன் வீட்டுக்கே அவனை கூட்டு போயிட்டான். பார்த்தா போனோடனே காஃபி மாதிரி எதையோ கொடுக்குறாங்க. அவங்க ஹினாட்டா அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஆல்ரெடி நருட்டோ இனிமேல் இது உன் வீடு மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா பேசிட்டு இருக்கா. பார்த்தா கவாக்கி எதுவுமே பேச மாட்டேங்கான், அமைதியாவே இருக்கான். ஒன்னு நருட்டோ கேக்குறான், டே நம்ம இவ்வளவு நேரம் ஒன்னா இருந்திருக்கோம், பேர் கூட சொல்ல மாட்டோம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. காராவோட மெம்பர்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனால எதுவுமே நான் பேச விரும்பல, என்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. ரிலாக்ஸ் ஆகுடா, இது உன் வீடுன்னு நினைச்சுக்கோ, இங்கே இருன்னு சொல்றான் நருட்டோ. உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. காராவோட ஆள் உன்னை இப்ப துரத்திட்டு வராங்க, உன்னை இப்ப ப்ரொடெக்ட் பண்ணும், அது மட்டும் என்னோட வேலைன்னு சொல்றான். அவன் நீ ப்ரொடெக்ட் பண்ணலாம் நினைக்கல, என்னை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற, என்னோட பவர் தானே உனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹேண்டில் பண்றது என்னடா இவ்வளவு பாடா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் நருட்டோ. கவாக்கி சொல்லிட்டு இருக்கான் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருந்து ஓட போக போறதில்ல, என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. சடனா பார்த்தா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஹீமாவரி பர்ட்டோ வந்துட்டாங்க. வந்துட்டானான்னு சொல்லிட்டு நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அம்மா சாப்பாடு ரெடியா இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ உள்ள வாரான். பார்த்தா கவாக்கி இருந்துகிட்டு இருக்கான். ஏய் கர்மா உன் கையில தானே இருந்துச்சு, நீ எங்கடா இங்க வந்து சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இது என்னோட வீடு, நீ எங்கடா வந்து சொல்லிட்டு பர்ட்டோ கத்துறான். பர்ட்டோ இனிமேல் கவாக்கி நம்ம கூட தான்டா இருக்க போறான், இங்க இருந்தா அவனுக்கு சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ பார்த்து நருட்டோ நம்ம கூட இருக்கான்னு சொல்லிட்டு பர்ட்டோ ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா என்னப்பா நீங்க பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அவன் நடக்கிற விஷயத்துல பார்த்தா ரொம்ப பெரிய டஃபா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால இங்கதான் இருக்க போறான்னு சொல்றான் நருட்டோ. அப்பா ரியூட்டன் சிட்டில ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணா இவனுக்கு இங்க வச்சிருக்கீங்க, இவன் அங்க இருந்து எஸ்கேப் வேற ஆயிட்டு வந்தான் சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ வீட்டே அடிச்சு நொறுக்கிற போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி ஒரு பக்கம். இது உன்னோட வீடு தானடா, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றான். பார்த்தா சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. உன்னெல்லாம் நான்
நான் ஒரு ஆளாவே மதிக்க போறது இல்லடா, இங்க இருந்து கிளம்பின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ரீட்டன் சிட்டில பண்ணதெல்லாம் உன்னை ஒரு ஆளை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என் சட்டையை விடுதல, நீ பெரிய விளைவை சந்திக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் கவாக்கி. 2 பேரும் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ ஒரு பக்கம். பார்த்தா பருட்டோ முறைக்கான். பார்த்தா பருட்டோ கூப்பிட்டு நருட்டோ தனியா பேச போயிட்டான். அப்பா இவனை பத்தி என்ன வச்சுட்டு இவனுக்கு கூட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் தெரியுமில்ல, ஆல்ரெடி அம்மாவும் ஹீமாவரி வேற வீட்டுல இருக்காங்க, இவனதுக்கு கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி பருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். கவலைப்படாடா, அவன் கூட நான் எப்போ இருக்க போறேன், நீ எல்லாம் வருத்தப்படான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஏகப்பட்ட பவர் இருக்கா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான் எனக்கு தெரியல, ஆனா அவன் இருக்க பெரிய பிரச்சனை மட்டும் எனக்கு தெரியும் சொல்றான் பருட்டோ. ஒரு காலகட்டத்தில் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இவன மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க, அது உனக்கு தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னப்பா பேசுறீங்கன்னு சொல்லி பருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். சொல்றத போல கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த வில்லேஜ்ல எந்த தப்புமே பண்ணதே கிடையாது, ஆனா அந்த வில்லேஜ் அவனை ஒதுக்கி தான் வச்சிருந்தாங்க, அவன் எப்பவுமே தனிமையில தான் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. உங்களை பத்தி தானப்பா பேசுறீங்கன்னு சொல்லி பருட்டோ கேக்குறான். நருட்டோ ஆமான்னு சொல்றான். அந்த காலகட்டத்தில் எனக்கு யாருமே கிடையாடா, நான் எப்பவுமே தனியா தான்டா இருப்பேன், என்னை எல்லாருமே பாக்குற பார்வையை நீ ஒரு நாள் கொன்னுகிட்டு இருக்குன்னு சொல்றான் அவன். நான் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்த பிறகுதான்டா என் வாழ்க்கையே மாறிச்சு, நான் எல்லாத்தையும் நோக்கி போக ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். கேட்டு அப்படி பருட்டோ சோகமாகறான். டே இப்ப தாண்டா அவங்க ஏன் அந்த மாதிரி பார்த்தது எனக்கு இப்ப தான் புரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. யாரும் என்னை பார்த்து பயந்துருக்காங்க, அதனாலதான் என்னை பார்த்து ஒதுங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதே மாதிரி தாண்டா அந்த பையனும் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்ன எல்லாரும் எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி நீனு ஒரு ஆள் ஆயிடக்கூடாதுடா, அதனாலதான் உன்ட்ட தனியா பெர்சனலா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பருட்டோ எதுவுமே பேச மாட்டான், அப்படி அங்க இருந்து போறான் அவன். பார்த்தா நருட்டோ அங்க ஷேடோ குளோன் உடைச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். கவாக்கி அசால்ட்டா உட்காந்துருக்கான். பார்த்தா ஹீமாரி ஹினட்டாவை சேர்ந்து அப்படி கவாக்கியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பருட்டோ ஸ்ட்ரெயிட்டா வந்து கவாக்கிட்ட பேசிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஒன்னு நான் ஒண்ணு நம்பவே போறது இல்லடா, ஆனா நீ என் வீட்டுல இருக்க வரைக்கும் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. என்ன யோசிக்கிறேன் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. தேவையில்லாத விஷயம் மட்டும் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆட்டனா பார்த்தா டேபிள்ல ஒரு குத்துறான். குத்து உள்ள டேபிள் சுத்திக்கிட்டு போய் உழுது. பார்த்தா டேபிள் இருக்க பாட்டம் மட்டும் சில்லியா உடஞ்சிருச்சு. நான் இங்க இருக்க நினைச்சேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் அவன். என்னடா பேச சொல்லிட்டு பருட்டோ டென்ஷன்